ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகிற இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு என்னோடு கூட திரையில் காண்கிற தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஜெபங்களை வழியாக நமக்கு பல அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்து வருகிறார். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே பிரயாசப்படுகிறோம், அதிகமாய் நாங்கள் உணர்த்தப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பு ரேமா டிவி என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, IPTV வழியாக உலகமெங்கும் ஒளிபரப்பப்படுகிற நமது ரேமா டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருந்து நீர் எங்களோடு பேசப்போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்து வழி நடத்தும், எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நிற்காதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் எப்போதும் அன்பு நிறைந்த சத்தமாய்த்தான் இருக்கிறார். அவர் நம்மை எச்சரிக்கிறார். அவர் நம்மை ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். இன்னென்ன பிரகாரம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இந்த எச்சரிப்பு என்பது அன்பினால் நிரப்பப்பட்டு வெளிவருகிறது. உங்கள் மேலும் என் மேலும் அவர் அத்தனை கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், ஜீவன் தப்ப ஓடிப்போம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஆதி காலத்திலே லோத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்து சொன்னதாக வரலாற்று செய்தி கூறுகிறது. ஆனால் இந்த வசனத்தில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த வார்த்தைகளை தேவன் சொன்னார். ஆகவே அது நமக்கும் சொந்தமானது. இந்த வசனத்தின் வழியாய் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. எனக்குள் இருக்கிற ஜீவன், எனக்குள் இருக்கிற ஆன்மா, எனக்குள் இருக்கிற ஆவி, அல்லது எனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் தப்ப வேண்டுமானால் நான் ஓடிப்போக வேண்டும். ஒருவேளை ஓடிப்போவது என்றால் உலக பிரகாரமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடிப்போவது அல்ல. என் ஜீவன் தப்ப வேண்டுமானால் நான் வாழ்கிற இந்த உலகத்திலே என்னை சுற்றி சூழ இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி நான் ஓட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அங்கே அவர் எழுதுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற
நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கணும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே, அந்த கிறிஸ்தவ பாதையிலே நீங்களும் நானும் பொறுமையோடு அவரை நோக்கி ஓட வேண்டும். இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலகத்தின்குரிய சகல தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜீவன் தப்ப முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியம், என் மகனே, என் மகளே, ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ, ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே, பாவம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார். இந்த பாவங்களை குறித்து என்னை நெருக்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நான் ஓட வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையின்படி நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த உலகம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதப்பா. ஆவிக்குரிய காரியங்களை, பரலோகத்துக்கு எடுத்த காரியங்களை சிந்திக்க கூட முடியாதபடி இந்த உலகத்திலே இந்த குடும்பம், என்னுடைய சுற்றுச்சூழ்நிலை, என்னுடைய தேவைகள், உலக பிரகாரமாக என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய நஷ்டங்கள் என்னை அப்படியே நெருக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். ஒரு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர். அவர் என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னார், பிரதர், நிறைய நாள் நான் ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பு பாவ வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நான் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலை விடிந்து விடும், படுக்கையிலே கண் விழித்த உடனே எனக்குள்ளே ஒரு துக்கம், எனக்குள்ளே ஒரு வேதனை. ஏன் இந்த நாள் விடுகிறது? இரவோடு இரவாய் நான் செத்து போயிருந்தால் கூட நலமாக இருக்கும். ஏன் இந்த நாள் வருகிறது? பிரதர், என்னுடைய பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தில் வேற வேற வித்தியாசமான பிரச்சனைகள். அதற்கெல்லாம் குடும்ப தலைவனாய் நான் தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லாரும் என்னிடத்தில் கேட்பார்கள். வெளியே நான் ஒன்றும் பேச முடியாது, உள்ளே துடித்து போவேன். பல நாள் என் வாழ்க்கையை நான் சபித்திருக்கிறேன். நான் விவசாய வேலை செய்கிறேன். விவசாய வேலைக்காய் செல்லும் பொழுது துக்கத்தோடு வேதனையோடு நான் போவேன். ஏன் ஆண்டவரே, நான் ஏன் இந்த உலகத்திலே பிறந்தேன்? ஏன் நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று எத்தனையோ நான் அழுது புலம்பி இருக்கிறேன் பிரதர். ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. இப்பொழுதும் அந்த பிரச்சனைகளில் சில பிரச்சனை இன்னும் இருக்கிறது. ஆனால் எனக்கு துக்கம் இல்லை, வேதனை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரே ஒரு காரணம், இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்த பொழுது என் வேதனைகள் எல்லாம் மாறிற்று. பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது, குடும்ப பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது, கடன் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கு நடுவிலே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்தேனே, ஏன் இந்த நாள் விடுகிறது என்று யோசித்தேனே, அதெல்லாம் மாறி போய்விட்டது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை, சந்தோஷமான, சமாதானமான, நிம்மதியான, கௌரவமான ஒரு வாழ்க்கை. என அன்பானவர்களே, இந்த சகோதரன் இப்படி சொன்னார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. என அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி எத்தனை நாள் அதிகாலையிலே விழித்து துக்கத்தின் மிகுதியினால்
தூக்கம் வராமல் விழித்திருக்கிறீர்கள். உங்களையும் அறியாமல் அதிகாலையிலே தூக்கம் வராமல் விழித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நாம் ஓடி போகிறவர்களாய் காணப்படுவோம். அதற்காக நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஓடி போவது அல்ல அர்த்தம். ஜீவன் தப்ப ஓடி போய் என்றால் இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரித்தவர்களாய், இந்த உலகத்திற்குரியவர்களாய் இல்லாமல் ஆண்டவருக்குரியவர்களாய் நாம் மாறுகிறோம். நமக்குள்ளே இயேசு வருகிறார். யாக்கோபு ஒரு நாள் தன் ஜீவனை குறித்த நினைவு அவனுக்கு வந்த பொழுது யாக்கோபு செய்த காரியத்தை பாருங்கள். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கு ஆற்றங்கரையின் இக்கரையிலே தேவனோடு தனித்திருந்தார். தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் முதலாவது அப்புறப்படுத்தும்படியாய் தேவ சமூகத்திலே தனித்திருந்த மனிதர் யாக்கோபு. அந்த ராத்திரியிலே அதிகாலையிலே யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். தேவனுடைய பிரபுவாய் மாற்றப்பட்டார். ஒரே நாள் ராத்திரி. எத்தனாய் வாழ்ந்த மனுஷன், அடுத்தவனை விழத்தாட்டுகிறவன் என்று சொல்லப்பட்ட மனிதர் அதிகாலையிலே இஸ்ரவேலாய் தேவனுடைய மகா பிரபுவாய் ஆசீர்வாதமான பாத்திரமாய் யாக்கோபு மாறி போனார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை இஸ்ரவேலாய் மாற்ற விரும்புகிறார். அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற விரும்புகிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும். ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே, இவ்வளவு நாளும் பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன், அசுத்தத்தோடு உழண்டு கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையும் பாவத்தையும் பிரிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் என் ஜீவன் தப்ப வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும். இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் எல்லாம் என்னை விட்டு விலகும்படிக்க செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பின்னிட்டு பாராதே. 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் விட்டு வந்த அசுத்தங்களை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆனால் நம் வாழ்க்கையிலே முன்பு நடந்த ஆண்டவர் செய்த செயல்களை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுதல் என்பது வேறு, பின்னிட்டு திரும்பி பார்ப்பது என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் ஆண்டவர் செய்த கிருபைகளையும் மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றி என்று அவர்கள் சொன்னார். உலகம் அப்படி சொல்லி தருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வாழ்க்கையிலே செய்தவைகளை எப்போது நினைக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும், முந்தினவைகளை நினைக்க வேண்டும். ஆனால் நம் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமையான காரியங்களையும், நம்முடைய தீய வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். பூர்வ நாட்களை நினைவு கூறுங்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் தன்னுடைய பழைய பாவத்தையே நினைத்து 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 திரும்ப 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 அதை அறிக்கை செய்து வருந்தி கொண்டே இருக்கிறார்கள். அது தேவை. அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு தேவையில்லை. இந்த குற்ற உணர்ச்சியை தருவது சாத்தானுடைய வேலை. பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒரு மூட்டையாய் கட்டி அது கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி போட்டு விட்டார். திரும்ப அவர் அதை நினைப்பதில்லை. ஒரு முறை மன்னித்து விட்டால்
அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக அவர் மறந்து விடுகிறார். நாம தான் நினைத்து 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 மறுபடி 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 குற்ற உணர்ச்சிக்குள்ளாகும். சாத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான், நீ பாவிதானே, நீ அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய தப்பை செய்தவன் தானே, அன்றைக்கு நீ இவ்வளோ பெரிய பாவத்தை செய்தவன் தானே என்று உங்களை திரும்ப திரும்ப குத்தி காட்டிக்கொண்டே இருப்பான். அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே உங்களுக்குள்ளே வந்து ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் ஜீவன் தப்ப ஓடி போகாதபடி திரும்பவும் பழைய பாவத்திலே உங்களை ஆழ்த்தி விடுவான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நீ விட்டு வந்த பாவங்களை நினைத்து பாராது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடவுள் வைத்த மிகப்பெரிய கோபம் அல்லது தவறு அவர்களுக்கு என்ன தெரியுமா? அவர்கள் விட்டு வந்த எகிப்தை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வனாந்தரத்தில், எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தாய்? எகிப்திலே நாங்கள் வெள்ளைப்பூண்டுகளையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் நினைத்து பார்க்கிறோமே, அது எவ்வளவு இனிமையான வாழ்க்கை! எது? எகிப்தின் வாழ்க்கை. அங்கே வாழும் பொழுது அவர்கள்கிட்ட பெருமூச்சு, அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் விடுதலை செய்து வந்தார். ஆனால் விடுதலை வாழ்விலே வந்த பொழுது, விடுதலை வாழ்விலே சில குறைகளை அவர்கள் கண்ட பொழுது உடனே எகிப்துக்கு திரும்ப நினைத்தார்கள். அது ஆவிக்குரிய வாழ்வின் ஆபத்தான நினைவுகள். இதைத்தான் ஆண்டவர் சொல், பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே. மூன்றாவதாக, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே என்றால் என்ன பொருள்? பொதுவாக மனிதர்கள் வாழ தகுந்த பூமி எது? சமபூமி. மலை அல்ல மனிதன் வாழ தகுந்த பூமி. ஒரு சமமான சமவெளி, சமவெளியை தேடிதான் ஆதி காலங்களிலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் அலைந்தார்கள். ஆகவேதான் இந்திய வரலாறு, உலக வரலாறு சொல்வது சிந்து சமவெளி நாகரிகம், சுமேரியா நாகரிகம். சுமேரியா நாகரிகம்னா 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட ஒரு சமவெளி. சிந்து சமவெளி என்றால் சிந்து கங்கை நதி பாய்கிற அந்த இடைப்பட்ட அந்த நிலப்பரப்பு சமவெளி. சமவெளி குடியிருப்பதற்கு சிறந்த இடம். ஒரு சமவெளியை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆசை வரும், இதிலே ஒரு பூமியை வாங்கி இதிலே ஒரு வீட்டை கட்டி இதிலே வாழ்ந்தான் நன்றாக இருக்கும் என்று. உலகத்திலே பல சமவெளிகள் உண்டு. ஒரு துக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், வாழ வழி இல்லை என்று சொல்லி நாம் விரட்டப்படும் பொழுது ஒரு சமவெளி நமக்கு தெரியும். உடனே இந்த சமவெளியிலே நம்ம இருந்து வாழ்கிறோம். கடவுளுடைய வார்த்தை சொல்வது, சமவெளியில் எங்கும் நிற்காதே. இந்த உலகம் தருகிற சமாதானம், இந்த உலகம் தருகிற ஒரு இன்பம், இந்த உலகம் தருகிற ஒரு சமவெளி நமக்கு தேவையில்லை. நம் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த பூமியிலே இருந்து விடுவோம் என்று நாம் இருக்கக்கூடாது. இந்த சமவெளி எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல. இந்த சமவெளி தற்காலத்திற்கு குடியிருப்பதற்கு ஏற்றதே ஒழிய நிரந்தரமான பூமி இது அல்ல. நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்திலே. அந்த ராஜ்யத்தை சென்றடையத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களை நாம் மாற வேண்டுமானால் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும். பாவத்தையும் அசுத்தத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. நம்முடைய பழைய வாழ்க்கையை, நம்முடைய பழைய பாவங்களை திரும்ப திரும்ப நினைத்து அப்படியே சோர்ந்து போய் மனம் மடி உள்ளவர்களாகி அப்படியே நம்ம இடிந்து போய் இருந்து விடக்கூடாது. மூன்றாவதாக, உலகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் வைராக்கியமாய் வரும் பொழுது சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அது சாஸ்வதம் என்று அதன் மேலே கண்ணை வைத்து விடக்கூடாது. சில ஊழியர்கள், எங்களை போன்ற அருமையான தேவனுடைய ஊழியத்தை பெற்ற பல தேவதாசர்கள் ஜீவன் தப்ப ஓடி போனார்கள். அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் தான் ஓடினார்கள். ஆனால் சமபூமியை கண்ட பொழுது அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது. பல தமிழ்நாட்டின் பெரிய ஊழியக்காரர்களை எனக்கு தெரியும். அவருடைய அந்தரங்கம் முதற்கொண்டு தெரியும். அவர்களிலே ஒரு சில தேவ மனிதர்கள்
வறுமையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், வறுமையாய் இருந்தார்கள். ஒரு டீ குடிப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர்கள் தியாகமாய் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தங்கள் வீடுகளில் உள்ள சின்ன சின்ன தங்க நகைகளை விற்று ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள், சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அப்படியே போக முடியாமல் சமபூமியை கண்ட பொழுது, செழிப்பை கண்ட உலக பிரகாரமாய் ஆண்டவர் அவர்களை சில நேரங்களில் ஆசீர்வதிக்கிறார். பாவம், இவ்வளவு தியாகமாய் ஊழியம் செய்கிறார்கள், இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்க, உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த சமபூமியில் அப்படியே நின்று விட்டார்கள். இனி இந்த பணம் போதும், இனி எனக்கு நான் பெரியவனாகிவிட்டேன், நான் ஊழியத்திலே வளர்ந்து விட்டேன். அதுவே முதல்ல தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஊழியத்தில் வளர்ந்து விட்டேன் என்றால் உலக பிரகாரமான செல்வாக்கு, உலக பிரகாரமான பணம், உலக பிரகாரமான ஆஸ்தியிலே ஒரு மனிதன் உயரத்தில் வரும்பொழுது கடவுளினை உயர்த்தி விட்டார் என்று சொல்வது தவறு. சமபூமியிலே நின்று விட்டார். அதற்கு எண்ணாகமம் புஸ்தகத்திலே ஒரு அழகான சம்பவம் உண்டு. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல, 12 கோத்திரம் எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் நடந்து வருகிறார்கள். மோசே காலம் முடிந்து விட்டது. யோசுவா இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்த தலைவர் கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே வர வேண்டும். நதிக்கு இப்புறத்தில் நிற்கிறார்கள். அப்புறத்துக்குள்ளே போனாதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் பங்கு வைக்க வேண்டும் யோசுவா. இக்கரையில் இருக்கும் பொழுதே ரூபன் கோத்திரத்தார், மூத்த கோத்திரம், ரூபன் கோத்திரத்தார் வந்து யோசுவா இடத்துல பேசுகிறார்கள். யோசுவா, இந்த இடம் எங்கள் கால்நடைகளுக்கு ஏற்ற சம பூமியாய் இருக்கிறது. இந்த இடம் எங்கள் கால்நடைகளுக்கு ஏற்ற தீவனம் நிறைந்த இடமாய் இருக்கிறது. அதனால எங்களை நதிக்கு அப்புறம் வர சொல்லி பலவந்தப்படுத்தாதே, நாங்கள் இங்கேயே இருந்து விடுவோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிடும். ஆண்டவர் உனக்கு நல்ல இடத்த உள்ள வச்சிருக்கேன்னு சொல்றார். நீ உன்னுடைய ஆடு மாடுகளுக்கு நல்ல இடம்னு இங்க இருக்க பாக்குறிய. இந்த சமபூமியிலே நிற்பது. ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வதிக்கப்பட்ட பரம கானான் தேசம் எனக்கு வேண்டாம், இந்த பூமியே எனக்கு போதும், என் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற தீவனம் இருக்கிறது. எவ்வளவு ஒரு தவறான காரியம் பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே அவரிடத்திலே சொல்லுகிறார், இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, இந்த சமபூமியில எங்கும் நிற்காதே, மலைக்கு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடிப்போ. அந்த கன்மலையின் வெடிப்பிலே நீ தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் உண்டு. உன்னத பாட்டிலே சூலமித்தியாள் பார்த்து வேதம் சொல்லுகிறது, கன்மலையின் வெடிப்பிலே தங்குகிற என் புறாவே என்று ஆண்டவர் சூலமித்தியாளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த கன்மலையிலே ஒரு வெடிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் காயங்கள், இயேசு கிறிஸ்துவின் அந்த காயங்களிலே மறைந்து கொள். இந்த உலக ஆஸ்தி செல்வம் எல்லாம் குப்பை என்று உதறி தள்ளு. இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, மலைக்கு ஓடிப்போ, கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி. நம்முடைய நோக்கம், சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாறி போகிறது, எல்லாம் மாறி போகிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன இந்த ஆலோசனையை, இந்த எச்சரிப்பை என் வாழ்க்கையில் நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். கண்களை மூடி
என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னீங்களே. வேதனையிலும் வறுமையிலும் கஷ்டங்களிலும் துக்கத்திலும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் தங்கள் ஜீவன் தப்ப ஓடி போகும்படிக்கு நீர் அவர்களை கர்த்தாவை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பின்னிட்டு பாராதே. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்கி போடும். அப்பா, சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி போடும். இனி நான் அவைகளை நினையாதிருப்பேன் என்று சொன்னது போல நாங்களும் எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை பின்னிட்டு பாராதபடி, இந்த சம பூமியிலே எங்கும் நாங்கள் நின்று விடாதபடி, கன்மலையாகிய கிறிஸ்துவின் வெடிப்புக்குள்ளாக, கன்மலையின் வெடிப்புக்குள்ளே தங்குகிற புறாவை போல உமக்குள்ளாக நாங்கள் தஞ்சம் கொள்ள எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை மேம்படுத்தும். ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையின் கரம் நீட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அவர்கள் சிக்கி இருக்கிற எல்லா உலக பிரகாரமான பாவ கட்டுகளிலும் இருந்து, அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களே அல்லது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நீங்கள் விரும்பினால் திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.